வணக்கம். வாழ்க்கையை பற்றி யார் சொல்லிக் கொடுத்தாலும் அவ்வளவாக புரியாது. வாழ்க்கையே சொல்லிக் கொடுக்கும், அப்போதுதான் தெளிவாக புரியும். உங்களை மற்றவருடன் ஒருபோதும் ஒப்பிடாதீர்கள். காரணம், உங்களுடைய பயணம் அவர்களுடைய பயணத்திலிருந்து மாறுபட்டுள்ளது. எல்லோரும் நம்மளையே பார்க்கிறாங்க என்ற உணர்வு இருக்கும் வரையில் உனது நடையில் கூட தடுமாற்றம் இருக்கும். குருநாதர் மேல் சீடனுக்கு கோபம். ஒவ்வொரு நாளும் ஒரே ஒரு பாடம் மட்டும் சொல்லித்தந்து தன் நேரம் வீணாவதாக வருந்தினான். அதை தன் குருவிடமே கூறி தினமும் பல வித்தைகளை கற்றுத்தருமாறு கோரிக்கை வைத்தான் சீடன். அவனுக்கு விஷயங்களை புரிய வைக்க நினைத்த குரு கூண்டில் அடைக்கப்பட்ட 10 கோழிகளையும் திறந்துவிட சொன்னார். சீடன் திறந்து விட்டான். இப்போது திறந்துவிட்ட 10 கோழிகளையும் பிடிக்க சொன்னார். 10 திசையில் ஓடின. அவைகளை பிடிக்க துரத்தி களைப்படைந்தான் சீடன். இப்பொழுது கழுத்தில் சிகப்பு நாடா கட்டப்பட்ட கோழியை மட்டும் பிடிக்க சொன்னார் குருநாதர். அப்போது அந்த ஒரு கோழியை மட்டும் குறி வைத்து துரத்தினான். சில நிமிடங்களிலே பிடித்தும் விட்டான். குருநாதர் கூறினார், ஒரு நேரத்தில் ஒன்றை மட்டும் பின்பற்று. பலவற்றையும் பிடிக்க நினைத்தால் எல்லாவற்றையும் இழந்து நிற்பாய். அதாவது ஒரு நேரத்தில் ஒன்றை மட்டும் கற்றுக்கொள்வது சிறந்ததாக இருக்கும் என்பதை குரு சீடனுக்கு உணர்த்தினார். தோல்வியே வந்தாலும் வெற்றியை நோக்கி ஓடுவதே அற்புதம். ஏனெனில் தேங்கி நிற்கும் குளம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதில் அழுக்குதான் இருக்கும். சின்ன ஓடையாக இருந்தாலும் அந்த தண்ணீர் கண்ணாடி போல இருக்கும். வாழ்க்கையில் தோல்வி வந்தாலும் எந்த இடத்திலும் இதுதான் என் இடம் என நின்று விடக்கூடாது. பல முறை தோல்வி கண்டாலும் மனப்பதட்டம் வரும். ஆனால் அப்போது எடுக்கிற ஓய்வு கூட ஒரு நிறுத்தத்தில் பேருந்துக்காக காத்திருப்பது போல்தான் இருக்க வேண்டும். எந்த ஓய்வும் நம்முடைய அடுத்த பயணத்துக்கான ஆயத்தம்தான். பணம், புகழ், காதல், கல்யாணம், குழந்தைகள் என எல்லாமே இந்த பயணம் மூலமாகத்தானே கிடைத்தது. வெற்றியும் கிடைக்கும். எதையும் ரசிக்க தெரிந்தவனுக்கு இருள் கூட அழகுதான். சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் சிரிக்க தெரிந்தவனுக்கு சோகம் கூட சுகம்தான். நன்றி.